ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலங்களிலும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திரும்பவும் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் சமீபத்திலும் தூரத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிற ஐயா, இம்மட்டும் எங்களை வழிநடத்தும் தயவுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக மை துதிக்கிறோம். நீங்கள் பாராட்டின ஜீவன் சுகபலனுக்காக மை துதிக்கிறோம். தகப்பனே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஆராதனை வேலைகளுக்கு ஆசீர்வதித்தாரும் தடைகளை மாற்றி போடும். துவக்க நேரம் முதல் முடிவு நேரம் வரைக்கும் சமூகம் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்ய முடியாய் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையிலும் குடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக உம்மை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு ஆயத்தம் ஆயிருக்கிற ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய ரத்தத்தின் அடியில் மூடி மறைத்துக் கொள்ளும். இப்பொழுதும் பாடல், ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் தன்னுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே திரும்பவும் அவங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிக்க முடியாது இருக்கிறோம். சௌரி ஆஷா அவர்கள் நம்மை சற்று நேரம் துதி ஆராதனையில நடத்துவார்கள். ஆமேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா, உன் வாயை விரிவாக்கிற, அப்பொழுதுதான் நன்மை நான் நிரப்பும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும். அவர் ஆராதனை புரியவர். அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ளதான தெய்வம். நமக்காக பிதாவின் இடத்திலே பரிவு பேசுவதான ஆண்டவர். உண்மை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறதான ஆண்டவருக்கு சூத்திரவெளியில் இருப்போமா? நாம் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறதே. இந்நாள் வரைக்கும் நமக்கு ஜீவனை தந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொள்கிறாரே. அந்த ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? ஆண்டவர் நமக்கு செய்ததான நன்மைகளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எதிர்காலத்தை குறித்து கலைஞர் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா?
உனக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார் சகோதரனே சகோதரியே. தேவன்
ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். சகோதரரே, சகோதரியே, உன் இருதயத்தை அவருக்கு நீ தருவாயா? உன்னை விடுவிக்க அவர் போதுமானவர். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த ஆராதனை முடிப்போம். இந்த வாரம் முழுவதுமா இருக்கிறதால் உங்கள் அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க போதுமானவர். எதை குறித்தும் நீங்க கலங்க வேண்டாம், எதை குறித்தும் திகைய வேண்டாம். உங்களை போஷிக்கிறதான ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் நடத்துவார். God bless you. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாய் தேவனை பாடி துதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுதும் நாம் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். கடந்த வாரத்திலே 17/5/2020 கனி நிறைந்த வாழ்வு என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டோம். இப்பொழுதும் இந்த நாளிலும் அந்த செய்தியை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையில் உள்ளாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயும் இருக்க ஒட்டாது. கனி நிறைந்த வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கை நோக்கமெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல கனிகள் கொடுப்பதன் மூலமாக, மிகுந்த கனிகளை கொடுப்பதன் மூலமாக, கடந்த வாரத்தில் வாசித்த வண்ணமாகவே 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், இந்த உலகத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் எதிராளியாக பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடுகிற அந்த வேளையில கிறிஸ்துவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனத்தோடு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:12 அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 22:29 வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நேசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் வேலையிலே தன் பணியிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நேசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் ஒரு நாளிலே நம்முடைய ராஜாதி ராஜாவை சந்திக்கும்படியா இருக்கிறோம். எனவே நம்முடைய வேலையிலே, நம்முடைய பணியிலே, நம்முடைய ஊழியத்திலே, ஆவிக்குரிய வாழ்விலே மிகுந்த கவனமாய் ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த பிற்பகுதியில் வாசிக்கிறோம், உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. நாம் ஜாக்கிரதையா இருக்கும் பட்சத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சபை மக்கள் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக அவர்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகமூட்ட, அவர்களை அனல் மூட்டி எழுப்புவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நாம் மாத்திரமல்ல, நமக்கு மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிக ஜாக்கிரதையிலே வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிக ஜாக்கிரதையில் உள்ளாய் உங்கள் விசுவாசத்தோடே கடந்த வாரத்திலே நாம் தியானித்ததை சற்றே நாம் அதை ஞாபகப்படுத்தும்படியாக நாம் அதை திரும்பமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதிக ஜாக்கிரதையில் உள்ளாய் உங்கள் விசுவாசத்தோடே, விசுவாசத்தை குறித்து பேதுரு எழுதுகிறார். விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாய் சொல்கிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அவர் சொல்கிறார். லூக்கா 18:8 ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிற வேலையில அதிக ஜாக்கிரதையில் உள்ளாய் உங்கள் விசுவாசத்தோட கூட விசுவாச வாழ்க்கையில வளரத்தக்கதான காரியங்களை அவர் தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. எனவே விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது, தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று ஜெயமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார். தன்னுடைய ஓட்டத்தை அவர் ஜெயமாய் முடிக்கிறது, விசுவாசத்தோடு கூட விசுவாசத்தை காத்துக்கொண்டு தன் ஓட்டத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே விசுவாசம் மாத்திரமல்ல, அதன் தொடர்ச்சியாக உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் என்று கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நீதிமான்களுக்கு இருக்கிற தைரியம் சிங்கத்துக்கொத்த தைரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாக இருக்கிற பட்சத்தில் நமக்குள்ளே அப்படிப்பட்ட தைரியம், எதை குறித்தும் நாம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீதிமான்களாகி நமக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை, நீதிமான்கள் சிங்கத்தை போல இருக்கிறார் பார்த்திருக்கிறார் தைரியம், அப்படிப்பட்ட தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் நீதிமான்களாக இருக்கிற பட்சத்தில் ஏனென்றால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அவர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 5:9 வாசிக்கிறோம், நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் தைரியம் உள்ளவர்களாக, தேவனால் நீதிமானாக்கப்பட்ட நாம் ஒரு தைரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், கோலியாத்தை எளிதாக வீழ்த்துவதை நாம் காண்கிறோம். சவுலும்
இஸ்ரவேலின் சேனையும் கோலியாத்தை கண்டு பயந்து ஓடுகிற வேளையில தாவீது மிகுந்த தைரியம் உள்ளவனாக கோலியாத்தை எளிதாக வீழ்த்ததை நாம் பார்க்கிறோம். சவுலும் இஸ்ரவேல் சேனையும் கோலியாத்தை கண்டு பயந்து ஓடுகிற வேளையில வாலிபனாகிய தாவீது கோலியாத்தை தைரியமாக ஒன்று வீழ்த்தியதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, தானியேலின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தைரியமாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக தைரியமாய் அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமற் போனாலும் நீ நிறுத்தின பொற்சலை வணங்க மாட்டோம் என்று சொல்லி தைரியமாக அக்கினி சொல்லிக்கும் பயப்படாதபடி அவர்கள் தேவ நாமத்தின் மகிமையாய் ஜெயம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினது போல உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் என்று சொல்லி கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். கடந்த வாரத்திலே விதமாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விசுவாசத்தோடு கூட தைரியம் உள்ளவர்களாக என்று சொல்லி காரியங்களை தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற காரியங்களை தொடர்ந்து வாசிக்கிறோம். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தைரியத்தோட ஞானத்தையும். ஞானம் என்று சொன்ன உடனே நமக்கு வேதத்தில் ஞாபகத்துக்கு வருகிற ஒரு கதாபாத்திரம் சாலமோன். கர்த்தர் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்தருளினார். 1 சாமுவேலின் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, சாலமோன் கர்த்தரை நேசிக்கிறவனாக வாழ்க்கை காணப்பட்டது. தாவீது நடந்த கட்டளைப்படி எல்லாம் நடந்தான். மாத்திரமல்ல, தேவனை நேசிப்பதை அவன் வெளிப்படுத்தும் விதமாக அவன் 1000 சர்வாங்க தகனங்களில் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொப்பனத்திலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லும் பொழுது 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:9, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சாலமோன் தேவனிடத்தில் கேட்கிறான். ஆண்டவர் அவன் ஞானத்தை மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கூட சாலமோனுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஞானமுள்ள இருதயம். கடைசி நாட்களிலே ஞானம் நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஞானம் என்று சொல்லும் பொழுது சிலர் இயற்கையாகவே பிறக்கும் பொழுதே ஞானம் உள்ளவர்களாக பிறக்கிறார்கள். சிலர் கல்வி நிமித்தம், படிப்பு நிமித்தம், பயிற்சி நிமித்தம், அனுபவத்தின் நிமித்தமாக ஞானவான்களாக மாறுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தை பிரகாரமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அதே வேளையிலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது போல பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த விதமாக ஞான வரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். சத்துருவும் சாத்தானும் தீமைகளை செய்வதற்கு, பொல்லாப்பை செய்வதற்கு, அழிவை உண்டுபடுவதற்கு தீய ஞானத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சாலமோன்
தேவனிடத்தில் அன்பு கொண்டார். சாலமோன் 1000 சர்வாக தகன பலிகளை செலுத்துகிற வேளையில ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி விரும்புகிறதை கேள் என்று சொல்லி அவர் கேட்கும்போது ஞான இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளையே, சாலமோன் மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே நாம் விவிதமாக வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மோசேயின் ஜெபம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மோசே 80 வயதில் இருக்கும்பொழுது ஆண்டவரால் அழைப்பை பெறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்கும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மோசே 80 வயதுள்ள ஒரு மனிதன். எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றவன், அனுபவம் உண்டு, தேவனோடு கூட நல்ல உறவு உண்டு, தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் உண்டு, அவரோடு முகமுகமாய் பேசும்படியான ஒரு பாக்கியம் சிலாக்கியத்தை பெற்ற ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். அப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய மனிதன் ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போய்த்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஞான இருதயத்தை கொடுக்கிறார். தலைமைத்துவத்தில் சிறப்பாக விளங்கும்படியாய் தேவனுடைய பிள்ளையே, நாமும் கூட தேவ சமூகத்தில் இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் நமக்கு ஞான இருதயம் தேவை. ஞானத்தோடு நடந்து கொள்ளும்படியாய், தேவ ஞானத்தோடு கூட நடந்து கொள்ளும்படியாய் ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற வேளையில ஆண்டவர் சிலருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். யாத்ராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமின்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெசலேயலையும் அகோலியாவையும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே, யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே, ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லோரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் சோப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லோரும் வெள்ளாட்டு மயிரை துணித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற வேளையில ஞானமுள்ள புருஷர்களை, ஞானமுள்ள ஸ்திரீகளை கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பிரகாசிக்க நமக்குள்ள அந்த வாஞ்சை தாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும் என்று சொல்லி நாமும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே
ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஞானம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஞானமாய் செயல்படுவதற்கு தேவ ஞானம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. மாத்திரமல்ல, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட விதமாக எழுதப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 3:17. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், யாக்கோபு 3:17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கடிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கடிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு நிருபக்காரர் எழுதியதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஞானத்தை நாம் வாஞ்சியோடு கூட பெற்றுக்கொண்டு தேவனுக்காக பிரகாசிக்க, தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த அர்ப்பணித்துக் கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 11:30 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யத்தக்கதான ஞானம். தேவனுடைய பிள்ளையே, பணத்தை சம்பாதிப்பதற்கோ பொருளை சம்பாதிப்பதற்கோ அல்ல, ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு ஞானம் அவசியமா இருக்கிறது. பரத்திலிருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாட்சியோடு கூட கேட்போம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துபவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:5 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தேவனுடைய பிள்ளையே, அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி இருக்க அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு இடத்திலே சொல்கிறார். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு காரியங்களாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இச்சை அடக்கம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இச்சை என்பது ஆசை, விருப்பம், பிரியம் என்ற பொருளிலே வருகிறது. இன்றைக்கு நமக்கும் பல்வேறு விதமான இச்சைகள், ஆசைகள், பண ஆசை, பொருளாசை, உலக ஆசை என்று சொல்லி பல்வேறு விதமான இச்சைகளினாலே, ஆசை விருப்பங்களினாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு சொல்லும் பொழுது இச்சை அடக்கம் என்கிறதான இந்த சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறதான ஒரு இச்சை, ஆசையானது பண ஆசை. பண ஆசையை குறித்து வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இச்சை பணத்தை குறித்து, பண ஆசையை குறித்து தான் இச்சையானது. எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது மாத்திரமல்ல, அது ஆசையினாலே, அது இச்சித்தபடினாலே தன்னுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி
அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தீமோத்தேயுக்கு எழுதும்போது விதமாக எழுதுகிறார். பண ஆசை, நம்முடைய வாழ்வுக்கு பணம் அவசியம். இந்த உலகிலே நாம் வாழ்வதற்கு பணம் அவசியமாயிருக்கிறது. ஆனால் பண ஆசை என்பது அது நம்மை விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடியதாக, அநேக வேதங்களாலே தங்களை உருவ குத்திகளுக்கான அனுபவத்திலே கொண்டு விடக்கூடியதாக இருக்கிறது. எனவே இச்சை அடக்கமுள்ளவளாய், பண ஆசை, பணத்தை குறித்த ஒரு இச்சை, இவைகளுக்கு நாம் விலகி விடும்படியாய் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரசங்கி தன்னுடைய புத்தகத்திலே விதமாக எழுதியிருக்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பிரசங்கி 5:10 பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. இன்னைக்கு அநேக ஆசைகள், இச்சைகள், பண ஆசையை குறித்து வேதம் விதமாய் நம்மை எச்சரிக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளையே, நாமே சற்றே நிதானித்து பார்ப்போம். எபிரேய நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இந்த எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிற காரியம், எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்கிற ஒரு சிந்தை, இச்சை அடக்கத்தோடு கூட வாழ வேண்டும். இன்றைக்கு அநேக விதமான காரியங்கள், இச்சைகள், குறிப்பாக பணத்தை குறித்த ஆசை. மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு சொன்ன வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் விவிதமாக வாசிக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பண ஆசை, பொருள் ஆசை, இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நாம் விலகிவிட வேண்டும். இச்சை அடக்கம், ஆசைகளை அடக்கி ஆளுகிற ஒரு தன்மை. பல்வேறுமான ஆசைகள், பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசைகள். ஆனால் இச்சை அடக்கம் என்கிற வேலையில ஆசைகள் எல்லாம், இச்சைகள் எல்லாம் அடக்கி ஆளும்படியான ஒரு தன்மை, இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்மிலே காணப்பட அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலோசனை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவும் சொல்லுகிற வேளையில லூக்கா 12:15 வாசித்தபடி, பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் என்று சொல்லிவிட்டு அங்கே அவர் ஓமையை சொல்லுகிறார். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிறேன். 16ஆம் வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 20ஆம் வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள்
யாருடையதாகும் என்றார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பொருளாசையை குறித்து ஆண்டவராகிய இயேசு ஒரு எச்சரிக்கையோடு சொன்ன ஓமையை நாம் சற்றே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களையும் வாசிக்கிற வேளையில, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிற வேளையில, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிசாசினால் உண்டானவை, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பண ஆசை, பொருள் ஆசை. தேவனுடைய பிள்ளையே, நாம் இச்சை அடக்க உள்ளவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசாவாசங்கள், பண ஆசை, பொருள் ஆசை, உலகத்தின் ஆசைகள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையில 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கிறோம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இச்சை அடக்கமுள்ளவர்களாக அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சலவர்களாக கர்த்தர் நமக்கு தம்முடைய நாளிலே அழியாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒரு அழிந்து போன பரிசுக்காக, வெகுமதிக்காக, கிரீடத்திற்காக அவர்கள் உலகத்தில் உள்ள மக்கள் பந்தயத்தில் வெற்றி பெறும்படியாக இச்சை அடக்கமாயிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அழைப்போ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியான ஒரு மேன்மையான அழைப்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளையே, நாமே நிதானித்து பார்ப்போம். மற்றவர்களை குறித்து அல்ல, அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை, மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நிதானிப்பதல்ல, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஜீவன் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி பண ஆசை, பொருள் ஆசை, கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலகியோடி அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு ஆயத்தப்படுவோம். அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடினார்கள். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. நம்முடைய ஆசை, விருப்பம் எல்லாம், நம்முடைய பிரியம் எல்லாம் ஆண்டவர் மேல் இருக்கட்டும். உலகத்திலே இச்சை அடக்கத்தோடு கூட வாழ்ந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வராக. தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே விதமாக எழுதியிருக்கிறார். சங்கீதம் 143 சங்கீதம் 10 வசனத்திலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம்மை முழுமையாய் ஆண்டவருடைய கரத்திலே, ஆவியருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற வழியில தேவனுக்கு பிரியமானதை செய்ய, அவர் விரும்புகிறதை செய்ய, நம்முடைய சுய விருப்பம், சுய இச்சை, சுய விருப்பங்கள், பண ஆசைகள், பொருளாசைகளுக்கு அல்ல, தேவன் விரும்புகிற காரியத்தை, அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட கூட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட கூட பொறுமையையும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கனி கொடுக்கிற வாழ்வுக்கு பொறுமை என்கிற இந்த சுபாவமானது அவசியம் என்பதை இந்த இடத்துல உணர்த்துகிறார். இன்றைய காலகட்டத்திலே அநேகருடைய வாழ்க்கையில பொறுமைக்கு பதிலாக
கோபம் என்ற ஒரு சூழ்நிலையிலே அநேக காரியங்களிலே கோபப்படும்படியாக இந்த கோபத்தினாலே முற்கோபத்தினாலே அநேக இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், கலக்கங்கள், அநேகரை காயப்படுத்துகிற காரியங்கள், அநேகரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், சமாதானம் அற்றுப்போகத்தக்கதான காரியங்கள் கோபத்தின் நிமித்தமாய் ஏற்படுகிறதை நாம் அறிவோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே பொறுமையோடு கூட என்று சொல்லி இந்த இடத்துல வற்புறுத்தி நாம் பார்க்கிறோம். யாக்கோபு நிருபக்காரனும் யாக்கோபு 1:19-20 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:19-20 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. தேவனுடைய பிள்ளையே, பேசுகிறதற்கு பொறுமையுள்ளவர்களாக, கோபிக்கிற காரியங்களில் தாமதமாய் இருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே கலாத்தியர் 5:26 இவ்விதமாய் வாசிக்கிறோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் கோப குணத்தை புறம்பே தள்ளி பொறுமையினாலே நிறைவதற்கு நாமே முயற்சிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இதற்காக நாம் செபிக்க வேண்டும். பொறுமை நிறைந்த ஒரு வாழ்வுக்கு சங்கீதம் 4:4 வாசிக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சங்கீத புத்தகம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் இடத்துல இருக்கிறது நாம் பார்க்கிறோம். பொறுமை நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாக்கோபு தன் நிருபத்திலே யோபுவை குறித்து இந்த இடத்துல நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபுவின் சரித்திரத்தை நாம் நன்கு அறிவோம். யோபு 1:1 ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுணமாயும் இருந்தான். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுணமாயும் இருந்தான். தேவனால் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் தான் யோபு. ஒரு நிறைவான வாழ்க்கை, குமாரர்கள், குமாரத்திகள், செல்வங்கள், செல்வாக்குகள், புகழ்ச்சிகள், அந்த தேசத்தில் ஒரு பெரிய மனிதனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக காணப்பட்ட யோபுவின் வாழ்க்கையில வந்த உபத்திரவங்களை நாம் அறிவோம். பிள்ளைகளை இழந்து, செல்வத்தை இழந்து, மேன்மையை இழந்து, சௌக்கியத்தை இழந்து, சொந்த மனைவியே இன்னும் உத்தமத்திலே எவ்விதமாய் இருக்க முடியும் என்று சொல்லி அவன் மனைவி அவனை பார்த்து, இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் அளவுக்கு உடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம் வந்தாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் யோபுவினுடைய பொறுமை
எல்லாம் போய்விட்டது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மேன்மை, சரீர சுகம் எல்லாம் முற்றிலுமா இழந்து அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட அவன் பொறுமையோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் அளவுக்கு அவன் நிதானமாய் பொறுமையாய் இருந்ததை என்னுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையின் உபத்திரவ காலத்திலும் மிகுந்த பொறுமையோடு கூட இருந்து முடிவை நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாக கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்த காரியங்களை நாம் நன்கு அறிவோம். தேவனுடைய பிள்ளை, இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் வாழ்கிற இந்த காலமும் அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்ற வார்த்தை பிரகாரமாய் உபத்திரவத்திலேயும் இந்த காலத்திலும் பொறுமையாயிருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். எபிரேய நிருபக்காரன் நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அவை சூழ்ந்து கொண்டிருக்க, 11ஆம் அதிகாரத்திலே ஏராளமான விசுவாசங்களுடைய பட்டியல். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நல்ல கனி கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் கூட விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால், நாம் தவறு செய்து அதனால வருகிற தண்டனையினாலே என்ன கீர்த்தி பெருமை என்று வேதம் கேட்கிறது. அதே வேளையில் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக, தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவும் லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு கொடுத்த ஆலோசனை பிரகாரமாக, அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுத்த ஆலோசனைப்படி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயும் இருக்க ஒட்டாது. கனி நிறைந்த வாழ்வுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிற ஆலோசனை மாத்திரமல்ல,
தொடர்ந்து நான் 9-11 வசனங்களை வாசிக்கிறேன். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். 11ஆம் வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லப்பட்ட இந்த ஆலோசனை கனி நிறைந்த வாழ்வு மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு பாக்கியமும் இவளில் அடங்கியிருக்கிறதுனாலே தேவனுடைய பிள்ளையே, இவளுக்காக வாஞ்சிப்போம். தொடர்ந்து நாம் இந்த செய்தியை வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் தியானித்து முடிக்க நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களுக்கு வெளிப்படுத்தினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதிக ஜாக்கிரதையுடனே விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட ஞானத்தையும், ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையோடு கூட தேவபக்தியோடு கூட சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்கத்தக்கதாய் ஆண்டவரே, இவைகள் எங்கள் வாழ்க்கையில பெருகி உமக்கு நாங்கள் நல்ல கனி கொடுக்க, மிகுந்த கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தைகள்படியாய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்க. இச்சை அடக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. பொறுமையாய் வாழ்ந்து வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்க. எங்கள் கனிகளினாலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த, நாங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனாலே பிதா மகிமைப்படும்படியான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் கொள்ளை நோய்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி மீட்பீராக. ரத்தத்தின் அடியில் உடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடும் உலகெங்குமுள்ள பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலை நிற்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.